பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில in the blessed morning, உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all with great joy. நாம் தொடர்ந்து எஸ்ராவின் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். We are continually meditating on the book of Ezra. இந்த நாளில் கூட எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Even today, let's turn to the book of Ezra, chapter 9, verses 8. இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கற்பின சிலரை மீதியாகிய வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to leave us a remnant to escape and to give us security in his holy place, that our God may enlighten our eyes and give us a little reviving in our bondage. இதை நான் இப்படிதான் வாசிக்கிறேன். நான் இப்பொழுது பைபிள்ல இருக்கிற மாதிரி வாசித்தேன். எனக்கு வெளிப்பட்டபடி இப்ப நான் வாசிக்கிறேன், கவனிங்க. Till now I was reading according to the scripture. Now I would like to read according to the vision I received. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to leave us a remnant to escape. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to give us security in his holy place. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God, that our God may enlighten our eyes. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to give us a little reviving in our bondage. போன வாரம் நம்ம முதல் 4 பாகத்துல முதல் பாகத்தை பார்த்தோம். Last week we meditated on the first part of the sermon. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 2வது பகுதி என்னவென்றால், இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. For this day, for our meditation, we are going to look about the second part, and which is now for a little while grace has been shown from the Lord our God to give us security in his holy place. பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கிருபை கிடைத்தது. It says, in the holy place we have received grace to attain his security. பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் ஆராதிக்கிற கூடுகிற இடத்துக்கும் பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். நாம் சபையாக கூடுகிற இடத்திற்கும் கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர் இடப்பட்டிருக்கிறது. The holy place is nothing but the place where we gather to worship the name of the Lord, and wherever we go and sit in the presence of the Lord, it's considered to be holy. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீனாய் மலையில முச்செடி எரிகிறதை கண்டு அவன் கிட்ட போகும்போது, கிட்டி சேராயாக நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். If we could remind ourselves about Moses, as he moved near to the thorny bush, that's when God asked him to step out from the footwear and said him very clearly, the place that you stand is a holy place and you cannot wear your footwear. ஆதலால் உன் கால்கள் இருக்கிற பாதரட்சையை கயற்றி போடு என்று சொன்னார். He said, therefore remove the footwear and leave it aside. அதே போலவே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ
நிற்கிற இடம் பரிசுத்த இடம். உன் காதுகள் இருக்கிற பாதரட்சையை கயற்றி போடுன்னு சொன்னார். Likewise, he tells unto Joshua, the place where you stand is a holy place, therefore remove your footwear. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூடும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே இருக்கிறார். Therefore, my beloved people, those who are listening to me, let me tell you very clearly, the place wherever we gather in Jesus' name, God is in our midst. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God tells unto us, where in my name 2 or 3 people gathers, there I'll be in their midst. இப்ப 2 சகோதரிங்க அல்லது 3 சகோதரிங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்னா கூடும்போது அது கூடுகை இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடுகிற கூடுகை. அங்கே நாம் வெட்டி பேச்சு பேசுறோமா நல்ல பேச்சு பேசுறோமா என்று கவனிக்கிறதற்கு கர்த்தர் அங்கே நம் நடுவிலே இருக்கிறார். Whenever 2 or 3 sisters gather in the name of the Lord, it's considered as a holy place, and in their midst to understand what we are talking about and what are our petitions, God is very keen about listening to it. சபையிலேயும் நம்ம ஜெபிக்க கூடுகிற நேரத்திலே நாம் கூடுகிற கூடுகையிலே இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். Even in the church gatherings, Jesus Christ is in our midst. எத்தனை கோடி பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடி வந்தாலும் அங்கே அவர்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். How many ever crore people gathers in the name of the Lord, there Jesus in their midst. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? அப்படியே கையை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்க. If yes, you can raise your hands and இப்பதான் say, உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிறாரு ஆப்பு. now God has a check for you. நல்ல கவனிங்க, நம்ம கூடும்போது என்ன பேசுறோம், எதை பேசுறோம், எதற்காக பேசுறோம் அப்படிங்கறத கர்த்தர் என்ன பண்றார்? கவனித்து கேட்கிறார். Listen carefully. Whenever we gather, God is very particular in listening to what we are talking and regarding what concern we are discussing. All this is very important to the Lord. So whenever we gather, He is very keen in listening to us and our petitions. நமக்கு பைபிள்ல 3 விதமான புத்தகங்களை வைத்திருக்கிறார். For us, God has kept 3 different books in the Bible. அந்த புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் ஞாபக புத்தகம். One of the books is a reminder book. அந்த புத்தகத்திலே நாம் பேசுகிறதெல்லாம் எழுதப்படுகிறது. In that particular memory book, whatever we speak has been written. அந்த புத்தகத்தை தூதர்கள் எடுத்துக்கொண்டு பறந்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஆட்டோமேட்டிக்கா அதுல எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. The angels carry these books and they keep wandering and keep flying, and everything, whatever we discuss, has been written in it. அது எப்படி முடியும் பாஸ்டர் கேட்டீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுக்கிற கடைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரிஜினல் ஒன்று கொடுத்தீங்கன்னா 10 ஜெராக்ஸ் ஒரே நேரத்தில் வெளியே வர்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற ஜெராக்ஸ் ஒரு காப்பி எடுக்க வந்தா 10 காப்பி நம்பர் கொடுத்தா அந்த 10 காப்பி ஒரே நேரத்தில் பிரிண்ட் ஆகி வர்ற மாதிரி தான் நம்ம பேசுகிற எல்லாமே ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்திலே எழுதுகிறார். If you ask me how that is possible, let me tell you, if you have been to a printing press or a printing shop, if you wanted to take a Xerox or a photocopy of a particular paper, and when you change the number to 10, instead of giving you 1 or 2, it will give you 10 as per the numbers, as per the instructions the system gives. So when the technology that's been found by a human could do so many things, why not God could do it? As we talk and discuss, everything gets registered in this memory book. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, it's important for us to understand the place where we stand, where we are now today, is a holy place. என்னுடைய ரொம்ப நாள் தாகம் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ராத்திரி நிறைவேறியது. The long-term thirst of mine has God fulfilled the previous night in this place. ஆண்டவர் என்னோட பேசினார்னு ஒரு பிரதர் பக்கெட்டு மாவு தொடப்பம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ராத்திரி
ரொம்ப நேரம் இங்க இருந்து சபைய கூட்டி கழுவி தொடச்சிட்டு போனாரு. அப்போ ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் ஜபத்தை கேட்கிறார். Let me tell you very clearly, a brother last week testified that God spoke to him to clean the entire place here, and he did the same thing. He did not slip from his words, rather he brought everything, the utensils that's required to clean the church. He brought everything. He was here for a while, cleaned the church, mopped it entirely, and ensured everything is clear, and then he left. Though I understand and I believe that God is listening to my prayers. நேற்று என் மனைவி கிட்ட சொன்னேன், நாளைக்கு பிரசங்கத்துக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு அறிகுறியை இங்கே காட்டியிருக்கிறார், என் பிரசங்கத்துக்கு ஆமென் சொல்லுகிறேன். I told my wife, God has given a significance, a sign that God, the messages, the sermon that we pass on is of very protective and God is listening to it, and I said amen. 2ஆம் தேதி நமக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சோம். எல்லாம் வந்தோம், சாப்பிட்டோம், தட்டுங்கள்லாம் எடுத்து போய் குப்பையா அங்க போட்டோம். அது ரோட்ல எல்லாம் பறந்து எச்சில் தட்டெல்லாம் ரோட்ல விழுந்து, வர்றவங்க போறவங்க எல்லாம் உங்களை திட்டல, என்னை திட்டி 2 பேரு துப்பிட்டே போயிருக்கிறாங்க. On the 2nd of this month, we had a Thanksgiving prayer, and all the plates that were used were put outside, but it was not handled well. Therefore, it spread all over, and people, those who moved by this side, passed on by this side, did not talk ill about you, but they spoke ill about me. அதுக்கப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து அதெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் போட சொன்னோம். அது கொண்டு போய் ரோட்ல போட்டுச்சு, அந்த தக்கையெல்லாம் ரோட்ல பறக்குது. After which we gave 500 rupees to a person and asked her to clear it, and she put it aside, and even the plates still spread all over. மழை பெஞ்சு மறுபடியும் சபைக்கு நான் வர்றேன், பாத்தீங்கன்னா ரோட்ல சாப்பிட்ட தட்டால எங்க போட்டாங்கன்னு தெரியல, ரோடு ஃபுல்லா கிடக்கு. I was not sure where did they threw those plates, but after all these rains settled, I got back to church and I saw that was spread all over. புரிந்து கொள்வதற்காக சொல்றேன், குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல. I'm not telling this to blame you, I'm just telling this for your understanding. போறவங்க வர்றவங்க எல்லாம் தட்டுங்களை பார்த்துட்டு, யாரு இந்த அறிவு கெட்டவங்க ரோட்ல எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க திட்டிட்டு போறாங்க, நான் எங்க நின்று காதுல கேட்கிறேன். People those who were moving aside and who were traveling by this way, passing by this way, spoke very clearly that who are these people without some knowledge had put all these plates here, and I'm listening to it. அந்த சொன்ன தம்பியை நிக்க வச்சு, அந்த அறிவு கட்டம் யாரோ இல்லப்பா, நான் தான் அது, எனக்கு அறிவே இல்லை, அதனால காத்துல ஆட்சின்னு போய் விழுந்ததுக்கு என் அறிவுக்கும் அது காத்துல போய் விழுந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொன்னவனே, சாரி ஐயான்னு சொல்லிட்டு போனாரு. அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். The person who passed by, when he said that who the fool could be to put all these plates over, I stopped him and I called him aside and I asked him, told him very clearly, it's none other than me. I'm the fool you're talking about. That doesn't connect with my knowledge. That doesn't connect with my brain, because I put the plates in somewhere and because of the wind it's come here. How do you connect yourself this way? Then he apologized and left. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, Hold on to your neighbors and say, நீங்க ஒழுங்கும் கிரமமா செஞ்சா, if you were perfect, ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் the people those who move by this way, பாஸ்டர் ஏன் துப்பு போறாங்க, why would they spit on pastor? பாஸ்டரை துப்பு வச்சுட்டீங்களே, நீங்க நல்லா இருங்க, Shall be blessed. ஸ்தோத்திரம். இப்பதான் முக்கியமான செய்திக்கு நான் வருகிறேன். Now let's move on to the important part of the sermon. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஃபேனும் மாட்டி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கொக்கிக்கு பேர் தான் குச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word security means, I would like to give you an example, the fan that's been handing over to the hook that's stuck to the wall, that's known as the security. இந்த ஸ்பீக்கருங்க மாட்டி தொங்குது, அந்த தொங்காத அது கீழே விழாதபடிக்கு பிடிச்சு நிக்குது பாருங்க, அந்த பிடி, அது அந்த பிடியில போடப்பட்டிருக்கிற அதுல இருக்கிற ஒவ்வொரு ஊக்குக்கும் பெயர் தான் குச்சை. My beloved people, to all the speakers there is a holding, there is a clamp that's been clung to, and every nut and bolt that's been pierced in it, plugged in it, are known as security. இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன்.
I'm just telling this for your understanding. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா முன்ன இந்த சுத்து வீடு கட்டி வச்சிருப்பாங்க, தூள வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தூள வீட்டுல உரின்னு ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? அந்த உரி, ஒரு உரியில சோறு பொங்கி குழம்பு பொங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல தயிர், ரசம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி அடுக்கடுக்கா வச்சிருப்பாங்க. செவுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய பலுவையும் தாங்கக்கூடியது ஒரே ஒரு சின்ன குச்சி என்பதை புரிந்து கொள்ளும்படிக்கு தான் நான் சொல்லுகிறேன். அந்த குச்சி தான் இங்க வேதத்தில குச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I'm not sure how many of you have seen the villages, olden days, the huts would be in a spherical shape, and those days they would just hang a kind of a wire or jute wires to it, and on top of it they'll have a lot of pots lined up. It would be heavy, but yet it had the ability to hold all the weights all together, and that is one piece which held everything, and that is the security. அந்த ஒரே ஒரு குச்சில அவ்வளவு வெயிட்டும் தொங்குது என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில நீங்களும் நானும் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு குச்சை வைத்திருக்கிறார். அந்த குச்சை தான் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். My beloved people, when a small material could hold on to it and give it strength to hold on to that much weight, why is it we here in this place to proclaim the name of the Lord? Because God has kept you and me as believers to do His ministry, to proclaim His word and do the will of God, and we are the security. இந்த பேன்களை மாற்றி வச்சிருக்கிற அந்த ஊக்குகள் போல எல்லா ஊக்குகள் இல்ல, ஊக்குகள்ல வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாம் ஒரே பில்டிங்ல ஒரே காரியத்துக்காக பயன்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். It's very important for us to understand the fans that's been hanged in a hook. The hook cannot be similar. There are differences in the hook, but yet it's all stuck to the ceiling and it's all doing the same purpose. ஆகவே கர்த்தர் நம்மை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு குச்சையாக வைத்திருக்கிறார். கொச்சையான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, அந்த ஸ்தலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை கிருபையாய் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு ஸ்தலம் சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given a space or a place in the church to live as a secured person, as a soulful person, not to live a life of disrespect, not to live a life of shame, not to live a life of low names, but God has given us a security to proclaim His name and made us His own. படித்தவர்களோ படியாதவர்களோ, வசதி உள்ளவர்களோ வசதி இல்லாதவர்களோ, அழகா இருக்கிறவர்களோ அழகற்று இருக்கிறவர்களோ, எல்லாரையும் தேவன் ஒரே சமமாக பார்க்கிறார் என்பதையும், ஒரே சமமாக வைத்திருக்கிறார் என்பதையும், பரிசுத்த ஸ்தலத்திலே எனக்கு ஒரு குச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொஞ்ச நேரம் கிருபை. My beloved people, it could be educated or it could be illiterates, it could be rich people, it could be poor people, it could be beautiful people, it could be ugly, whoever it is. Whoever you are, whatever you are, it doesn't really matter to God. All that God wants is to have a kind of space to attain His grace for a limited period of time. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நிதானித்து பாருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். Therefore, my beloved children of God, Paul says very clearly, realize your calling and realize your vision that God has given unto you. நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருப்பாயானால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று நினைக்காதே. எல்லாருக்கும் எல்லாமானேன், அனைவருக்கும் அடிமையானேன் என்று பவுல் சொல்லுகிறார். Paul also says, if you have been called, if you have been chosen to be a slave, do not try to escape from the slavism. Rather, try to be everything in it. Try to
Try to be in it and realize your position and try to take over victory over it. Like Paul says, I have been everything of everything and I have did everything and I have become a slave. நான் சொல்லுகிற செய்தி எத்தனை பேருக்கு விளங்குது? How many of you could understand the sermon? ஹலோ, இங்க நம்ம பார்க்கிற எல்லா பொருள்களும் ஏதோ ஒரு ஆணியிலோ ஒரு கம்பியிலோ அல்லது ஒரு ஊக்கிலோ அது வைக்கப்பட்ட இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல தன் வேலையை அது செய்கிறது. அதே போலவேதான் சபையாராகிய நாமும் செய்ய வேண்டும். To all the materials here, to all the things, it could be hanging, it could be a hook, it could be a nail, it could be a rod, it could be anything for that matter. It is doing the purpose that it was used to do. It is not just ignoring its work. Likewise, we people of God are here in this church to do and fulfill the purpose of God and nothing else. இந்த சுவிட்ச் பாக்ஸ் இங்க வச்சிருக்கிறோம், ஃபேன் அங்க இருக்குது. இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஃபேனை பார்த்து சொல்லுது, நான் இல்லைன்னா நீ சுத்த முடியாதுன்னு சொல்லு. We have kept a switchboard here and the fan is right opposite to it, and the switchboard, if switchboard looks up to the fan and says, you cannot work if I'm not available. இந்த ஃபேன் அந்த சுவிட்சை பார்த்து சொல்லுது, என்னை இழக்குவதற்காக தான் இங்க நான் மாட்டி வச்சிருக்கிற எஜமா உன்னை செவுத்துல ஒட்ட வச்சிருக்கிறார்னு சொல்லுது. The fan replies to the switchboard saying that just to make me work, the owner of this place has placed switchboards on the walls. இந்த ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டா சுவிட்ச் போர்டு வேலை செய்யுமா, ஃபேன் ஓடுமா? If the switchboards and fans fight for each other, what would work? அந்த ரெண்டும் ஒரே காரியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது, கீழே உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் காற்று அளிக்கும்படியாக. Both this fan and switchboard are used for one purpose, just to give breeze to the people, those who are sitting below. ஆகவே அவைகள் நமக்கு குளிர்ந்த காற்றை கொடுப்பதற்கு அவைகள் ஒன்றாக இருக்கிறது, சண்டையிட்டுக் கொள்ளாமல். ஆனால் ஒன்றாக இருக்க வேண்டிய நாம் நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், சண்டைகள், ஜாதி போராட்டங்கள், இப்படி பேதங்கள், நீ அழகா இல்ல, அப்படி இல்ல, இப்படி ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக் கொள்ளுகிற இந்த சூழ்நிலைகள் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தம் தான் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் இங்கே ஊழியம் செய்ய வேண்டும். My beloved people, when a non-living thing doesn't fight for the purpose and it serves the purpose, we living beings in this space always have a difference of opinion, always have a lot of differences between us. You are beautiful and I'm not, you are educated and I'm illiterate. So there is no place for us, people of God in this church, to talk unnecessary things, rather be holy. We are called to be holy, we are in the holy place, therefore we are expected to live a holy life. இங்கே வாசிக்கிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இங்கே பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்குள்ளே சண்டை வந்தால் ஆராதனை ஆசீர்வாதமா இருக்குமா, சாபமா இருக்குமா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். We have musicians in our church, we have choir in our church. What if there is a misunderstanding and a quarrel between them? Would the worship go peacefully? வாசிக்கிறவர்களும் பாடுகிறவர்களும் ஒன்றாய் இணையும் போதுதான் அந்த இசையினுடைய ஓசையும் பாடலுடைய ஓசையும் இணைந்து நமக்கு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு ஆக்கப்பூர்வமான எழுச்சியையும் கொண்டு வரக்கூடியது அவர்கள் இருவரும் ஒருமனப்படுவதினாலே. My beloved people, when the musicians and the choir bring them together in Jesus' name, when they have a peaceful understanding between each other, they would be able to produce a better music, produce a better voice. Along with all that, we would be able to listen to a nice music and song put together, and this will help our soul to sing more with joy for the Lord and help us rejoice in it. இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்ட சபையிலே நாம் நகமாக இருக்கிறோம், சதையாக இருக்கிறோம், எலும்பாக இருக்கிறோம், ஏன் தலையில இருக்கிற மயிராக கூட இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்காக தான் அவர் ரத்தத்தை கொடுத்து இந்த சபையை மீட்டிருக்கிறார். சபையில் இருக்கிற நமக்குள்ள ஒரு மனமற்றவர்களாய் இருந்தால்
ஒழுங்கற்றவர்களாய் இருந்தால் தேவன் மகிமைப்படுவாரா, பிசாசு மகிமைப்படுவானா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். It's very important for us to understand and realize what are we in the church that's been secured by the blood of Jesus Christ. What are we doing in the church that has been redeemed by the blood of Jesus Christ? We should be like a nail, we should be like a flesh, we should be like a bone, we should be like a spirit in it, and rather not having a difference of opinion, not being quarreling with each other, not talking ill about each other, and not really good to have a misunderstanding within us, because our church, this holy place, has been redeemed by the blood of Jesus Christ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. My beloved people, God has brought us from darkness to light to proclaim His goodness and for nothing else. ஆகவேதான் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை படிக்கும் போது, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரே உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. Let's look up to 2 Thessalonians chapter 3 verses first 3 verses. Finally, brethren, pray for us that the word of the Lord may have free course and be glorified even as it is with you, and that we may be delivered from unreasonable and wicked men. For all men have not faith, but the Lord is faithful, who shall establish you and keep you from evil. ஆகவே நமக்குள்ளே ஒரே மனதுள்ளவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் வாழுவதை வேதம் வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேலே ஊற்றப்பட்டு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது என்பதை நாம் தைரியமாய் சொல்லிக் கொள்ளுங்கள். Therefore, with great courage, I would like to tell you all, the love of Jesus Christ, the reason for what Jesus was crucified on the cross, the purpose has been fulfilled only when we are united and when we are of one mind. பிரசங்கிக்கிறவர்கள் கையில இருக்கிற இந்த மைக்ரோபோனுக்கும் மைக்ரோபோனு தான், பாடுகிறவர்களுக்கு கையில கொடுக்கப்படுகிறது மைக்ரோபோனு தான். அந்த மைக்ரோபோனை எல்லாரும் பயன்படுத்தலாம், ஆனால் அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி அது இருக்கிறது. அதே போலவே தான் நாமும் எல்லாருக்கும் பிரயோஜனப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். The people, those who speak the word of God, also use microphone, and people, those who sing songs, also use microphone. It gives the voice, it gives a sound, and it serves the purpose. Likewise, we people called by God, we people called for some purpose, have to be ready to fulfill the purpose and not the other way around. இங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 நான் 6 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிற்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டாகாமல்
உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். My beloved people, I would like to highlight few verses from Ephesians chapter 2 verses 1 to 10. It says, "And you has been made alive, you were dead in trespasses and sins, in which in time past you walked according to the course of the world, according to the prince of the power of air, and the spirit that now works in the children of disobedience, among whom also we all had our behavior in times past in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of mind, and were by nature the children of wrath, even as others. But God, who is rich in mercy, for his great love with which he loved us, even when we were dead in sins, he made us alive together with Christ. By grace you are saved, and has raised up together and made us sit together in heavenly places in Christ Jesus, that in the ages to come he might show the exceeding riches of his grace and his kindness towards through Jesus Christ. For by grace are you saved through faith, and not of yourself, it is the gift of God, not of works, let any man should boast, for we are his workmanship, created in Christ Jesus unto good works, which God has before ordained that we should walk in them." நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 5வது வசனத்தை நான் உங்களுக்கு இப்படி வாசிக்கிறேன், கவனியுங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கொஞ்ச நேரம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். I would like to read the 5th verse either way. Even when we were dead in sins, has made us alive together with Christ. By the grace, little grace, we were saved. 6வது வசனத்தை எப்படி படிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த கொஞ்ச நேர கிருபையின் தயவினாலே நம்முடைய கொஞ்ச நேர கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. I would like to read the 6th verse the other way. With a little grace that God has given to us in the ages to come, he might show the exceeding riches of his grace and his kindness towards us through Christ Jesus. நான் சொல்லுகிறது எல்லாம் கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட். தயவாக புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். The subject that I'm talking right now is little hard. If you could understand it wisely, you shall shine later. அதான் ஜான் இறங்கிட்டா சரியாகும். If you could understand it very clearly, take it in your ears and put it in your mind, you can handle ஒரு it. அடி இறங்கினா சரியாகும். Just 1 feet would work. மூளைக்கும் இருதயத்துக்கும் ஒரு அடி தூரம். It's just 1 feet for the brain to heart. அது இறங்கிச்சுன்னா நீங்க சூப்பராயிடுவீங்க. If it gets down, you will be fine. அடுத்து பாருங்க, 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கொஞ்ச நேர கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. And has raised up together and made us sit together in heavenly places in Christ Jesus. For by the little grace you are saved through faith, and not of yourselves, it's a gift of God. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினாலே உண்டானது அல்ல, கொஞ்ச நேர கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. This is not of works, let any man boast. It's because not of his works, it's because of the little grace we received. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கொஞ்ச நேர கிருபையினாலே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். For we are his workmanship in the little grace that's given by God for the good works. அவைகளை நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். He has ordained before so that we could walk with him. ஆகவே இந்த கொஞ்ச நேர கிருபையை பெற்று கொண்டவர்கள் உணர்ந்து கொண்டு விட்டால், புரிந்து கொண்டு விட்டால், அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் சாதனை படைப்பார்கள். அவர்களை யாராலும் சாதிக்க முடியாது. My beloved people, therefore those who receive this little grace, if they could realize it and understand it, they shall accomplish something and nobody could take it over.
இந்த கொஞ்ச நேர கிருபையை தேவன் எனக்கு அளித்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே எனக்கு ஒரு இடத்தை வைத்து என்னை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரரும் தேவனுக்காக சாதனை படைப்பார்கள். Any believers or the pastors over here, if they could understand God has a purpose with His little grace, we have been put in this place to be used as a security for the kingdom of God, definitely you shall accomplish great things and you can see greater heights. போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா? Do you feel little bored? ஆமா, சத்தியம் உள்ள போலன்னா போர் தான் அடிக்கும். If the truth doesn't get inside, it will be bored. நீங்க மென்மையான மண்ணா இருந்தா மழை பெய்ஞ்ச தண்ணி அந்த மண்ணு இழுக்கும். நல்ல கேர போட்ட தரையா இருந்தா தண்ணி விழுந்தா செதறிதான் போகும். If you wear a soft sand, definitely when there is a rain, it will absorb everything, absorb every water. But if you wear a floor, definitely the waters would shatter. I will believe you are the sand and mud. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் மணல்களும் மென்மையானவர்களுமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. You are not concrete. You are mud. Concrete. நீங்கள் தளம் போடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மண்ணாக இருக்கிறீர்கள். மழையை உறிஞ்சு கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள், பிரகாசிப்பீர்கள். You are not a floor with a concrete, but rather you are a soft mud, so that you understand every word that's spoken and you shall accomplish. ஆகவே ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே எனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இங்கே நான் இருக்கிறேன், தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இடரமாட்டார்கள், தவறமாட்டார்கள், விழுந்து போக மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். கர்த்தருக்காக எதையாகிலும் சாதிக்க ஆனோதினமும் துடிப்பார்கள். Therefore, anybody who realizes the fact that they have been put here, they have been planted here with a little grace of God, like a security for the kingdom of God, shall not shatter, shall not tremble, rather they would stand firm to proclaim the word of God and His might and live peacefully. This gathering is totally holy people gathering, holy God gathering. இந்த கூடுகையானது பரிசுத்தவான்களின் கூடுகையாகவும் பரிசுத்த தேவனின் கூடுகையாகவும் காணப்படுகிறது. Are you believe it or not? விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஹலோ, ஆமென். நல்ல கையை உயர்த்தி அப்படியே மேல கையை தட்டி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அலுமினியம் குண்டான்ல குழம்பு வச்சாலும் அதுக்கு பேர் என்னது? குழம்புதான். மண் சட்டியிலே குழம்பு வச்சாலும் அதுக்கு பேர் என்னது? குழம்புதான். ஸ்டீல் பாத்திரத்துல வச்சாலும் குழம்புதான். அந்த என்ன பாத்திரம், செம்பு பாத்திரத்துல உள்ள ஈயம் பூசி குழம்பு வச்சாலும் அதுக்கு பேர் என்ன? குழம்புதான். பாத்திரம் வித்தியாசமா இருக்கலாம், அதுல இருக்கிறது குழம்புதான். Let me make it very clear for your understanding. In any vessel for that matter, there are different types of vessel. It could be iron, it could be aluminium, it could be steel, it could be copper, it could be anything for that matter. But the curry that you prepare, the gravy that you prepare still remains the same. The vessel might differ, but the food that you had prepared wouldn't differ. And let me tell you, likewise, we are all with a different heart and a different mind, but we are united in Christ. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு இடம் கொடுத்து நம்மை விசுவாசியாக, ஊழியக்காரராக, உடன் ஊழியக்காரராக வைத்திருக்கிறது அவரால் கிடைக்கிற கொஞ்ச நேரம் கிருபை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தேசத்தை கலங்குவீர்கள், தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புவீர்கள், அநேகருக்கு சவாலான சாட்சிகளாக இருக்கிறீர்கள். If we understand the fact that we are being planted here as pastors, as associate pastors and the congregation, if we understand the fact, the reason why we are here, the grace of God has put us here, then we should be a people who will be shining for the name of the Lord, who will do greater things for the name of the Lord and shall not tremble at any point of time. ஆகவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே
நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரனாக உங்களுக்கு என்னை வைத்திருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த கொஞ்ச நேரம் கிருபை என்னை ஊழியக்காரனாக இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது. Therefore, with great courage, I would like to tell you, I have been blessed. I've been blessed to be a pastor to the blessed people here by the name of the Lord, by this little grace of God. I have been kept as a security for you all. I am not everything before to you. உங்களுக்கு முன்னால எந்த காரியத்திலும் நான் ஒன்றும் இல்லாதவன். I am nothing in front of you in every matters. ஹலோ, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன விஷயம்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த கொஞ்ச நேரம் கிருபை என்னை ஒரு குச்சையாக இங்க நிறுத்தி இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு போதகராக இருக்கிறேன். Since I am nothing to you for everything that you do, it doesn't mean why am I here. The reason God has put me here, planted me here as a security with a little grace so that I can make you right and make you walk in the way of the Lord. அதே போலவே நீங்கள் சொல்லிக் கொள்ளணும், அந்த கொஞ்ச நேரம் கிருபை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய சரீரத்திலே ஒரு அவயமாக விசுவாசியாக வைத்திருக்கிறது. அது கர்த்தருடைய கொஞ்ச நேரம் கிருபை. Even you have to declare saying that God has put us in his holy place as the parts of his body, as the holy people in this particular place. It's only because of his little grace. ஆகவே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. We all are being gathered here. We all are planted here, gathered here just to reflect Jesus Christ and proclaim the kingdom of God and make sure that we enter into the kingdom of God and also bring people to it. எதற்காக இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். I'm saying all this to make you realize the fact as it's mentioned in 1 Timothy chapter 2, first 2 and 3 verses. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையோ பிரியவுமாய் இருக்க வேண்டும் இருக்கிறது. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். I exhort therefore that first of all supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men, for kings and for all that are in authority, that we may lead a quiet and a peaceable life in all godliness and honesty, for this is good and acceptable in the sight of our God our Savior. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு குச்சை, ஒரு இடத்தை பெற்றிருக்கிற நாம், நமக்கு பிரதானமாக பவுல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குச்சை அதுதான். My beloved people, as we all are planted here, as we all are put in this particular holy place as a security, is nothing but just to reflect, as it's mentioned in 1 Timothy chapter 2 verses 1, Paul exhorts therefore that first of all supplications, prayers, intercessions and gatherings of thanks be made for all men, and that is the main reason we have been planted here. அப்படியே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திற்கு தாவுவோம். Let's look up to 2 Timothy chapter 2. 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
I would like to highlight from verse 1 to 7. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்கவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கன்பவி. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு தடுத்து அவர்கள் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிற பல்ல முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். You therefore, my son, be strong in the grace that is in Christ Jesus, and the things that you have heard of me among many witnesses, the same commit to faithful men, who shall be able to teach others also. You therefore endure hardness as a good soldier of Jesus Christ. No man that was entangles himself with the affairs of his life, and that he may please him who has chosen him to be a soldier. And if a man also competes as an athlete, yet he is not crowned unless he strives lawfully. The farmer that labors must be first partaker of the fruits. Consider what I say, and the Lord give you understanding in all things. புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I believe you would have understood. ஆனாலும் ஒரு சிலருக்கு புரியவில்லை. மிகவும் அழகாக புரிய வைக்க விரும்புகிறேன். Yet many did not understand. I would like to make it easy for you. ஆகவே எப்படி வாசிக்கிற பாருங்க. என் குமாரனே, என் குமாரரே, என் குமாரத்திகளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கொஞ்ச நேர கிருபையில உங்கள் ஆவியிலும் உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலப்படுங்கள் என்று ஊழியக்காரனாக நான் புத்தி சொல்லுகிறேன். Let me make it very clear for you, my beloved son, my beloved daughters. Be strong in the little grace that the Christ Jesus has given unto you, your soul and your spirit. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள் என்று இவைகளை இந்த கொஞ்ச நேர கிருபையை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்த காரியங்களை ஒப்புவிக்கிறேன். And the things that you have heard of me among many witnesses, the same commit to faithful men who shall be able to teach others also. Therefore I tell you all, as I said just now, the little grace and the security that God has given unto us is for your understanding. புரிஞ்சவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, புரியாதவங்க எதனா கிறுக்கின்னு இருப்பாங்க, கிறுக்கு பிடிச்சவங்கள உட்கார்ந்து இருப்பாங்க. நான் ஒன்றும் செய்ய முடியும். People, those who understand will look up to me. People, those who doesn't understand will be scribbling something and I cannot help it. புரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறது கொஞ்ச நேரம் கிருபை என்று விளங்கி கொண்டவர்கள் எதையாகிலும் செய்ய கர்த்தருக்காக தீவிரிப்பார்கள். எங்கேயோ யோசித்துக் கொண்டிருக்க மாட்டார். People, those who understood the fact that I just mentioned, and people, those who realize that God has put us, planted us in this particular holy place as a security to do anything for Christ, to definitely try to do something for the kingdom of God, for Christ, and wouldn't be just blinking or wavering somewhere. கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்னை வச்சிருக்கிறார். இந்த இயேசுவின் மனதுருக்க ஜெப வீட்டிலே எனக்கு ஒரு குச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் சுகபோகத்தை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிப்பார்கள். இந்த 2 தீமோத்தேயு 2:3 My beloved people, those who say that God has planted me in a holy place, God has given me some security, God has given me a responsibility to do something for the kingdom of God, those people would love to be a good soldier, to bear anything, but they wouldn't love to be luxurious. இப்போ பவுல் எனக்கு சொல்றார், நீயும் என்ற வார்த்தையை வச்சு சொல்றார். ஹாய் ரைட்டர் சாய் மோகன், கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் நீங்கள். Paul looks up unto me and says, you shall be a good soldier and bear everything for Christ. ஹாய் டைட்டஸ், எனக்காக ஒரு நல்ல போர் சேவகனாக
மகிழ்ச்சியாயிரு, சுகபோகமாயிரு, லஞ்சம் வாங்கி வீடு வாசலை கட்டி ஓஹோன்னு இரு. நாளைக்கு ஐடி வரும், நாளைக்கு இடி வரும், அந்த காடி வரும், எல்லாம் வரும், வேலை வெட்டி எல்லாம் போயிட்டு நடத்தல நிப்பான். அது இல்ல, நீ எனக்காக, என் சுவிசேஷத்துக்காக, என் ராஜ்யத்தின் மகிமைக்காக தீங்கு அனுபவி என்று கர்த்தர் சொல்லுங்கள். God looks up to each one of us, including me, and God says very clearly, go to any place, work for pleasure, work luxuriously, live your luxurious life, and get bribe and construct your own places and palaces and do everything. ED would come one day, GST ride would come one day, and you shall be on the streets. This is not something God wants from us. Rather, God says very clearly through Paul, you shall be a good soldier and go through every bit of concerns, every bit of pain in yourself. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், இளம் வாலிபர்களுக்கும் சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கும் சொல்லுகிறேன், மீடியம் வயதில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகிறேன், வயோதிபருக்கு சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், நீங்கள் நல்ல வீடு கட்டி வாழணும், நல்ல கார்ல வரணும், பென்ஸ் கார்ல வரணும், BMW கார்ல வரணும், ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை. அதே சமயத்துல எவ்வளவு வந்தாலும் அது ஒரு நாள் சுனாமி வந்து பினாமி எல்லாம் போயிடும். எவ்வளவு வந்தாலும் ஒரு பூமி குலுங்கினா உள்ள போயிடும். ஆனா உங்களையும் என்னை விட்டு வெளியே போகாதது கொஞ்ச நேரம் கிருபை என்ற பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு வைக்கணும். Let me look up to the little children, to the teens, to the youth, to the middle-aged people, to the old people, everyone in this church. I would like to tell you all, you shall be blessed, you shall prosper, you shall have a beautiful houses, you shall build your own houses, you shall have BMW, luxurious cars, you can be prestigious, everything could be there, anything could be there, you shall be a blessing. Yet, when everything comes, do not forget that little grace has brought you this far. Do not boast yourself and understand the fact that you are going through all of this. You have faced all of this only through a little blessing, little grace that God has given unto you, and you shall restrict yourself to what God wants from you and be planted in the church, in this holy place forever. சமீபத்திலே ஒரு குறும் படம் ஷார்ட் பிலிம் பார்த்தேன். இந்த விலைவாசி ஏறதை பத்தி ஒரு அம்மா 100 சவரன் கொண்டு போய் தட்டான் கையில கொடுத்து, இது வெளியில கோல்டா தெரியவே கூடாது, அதனால இது மேல வெள்ளி பூச்சு பூசுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வெள்ளி பூச்சு தெரியுதா? வெள்ளின்னா தெரியுதா? தெரியுமா உங்களுக்கு வெள்ளின்னா? ஆமா, சில்வர் கோட்டிங் கொடுத்திருப்பா. ஏன்னா போற போக்கு பார்த்தா காதுல போட்டிருந்தாலும் புடுங்கின்னு போயிடுவாங்க போல இருக்குது, கழுத்துல இருந்தாலும் கிழித்தின்னு போயிடுவாங்க போல இருக்குது, வீட்டுல வச்சாலும் உடைச்சி எடுத்துன்னு போயிருப்பாங்க. இவ்வளவு லட்சக்கணக்கில் ரூபாயில தங்கம் போய் கொண்டிருக்கிறது என்று அந்த குறும்படத்துல காட்டினாங்க. எனக்கு ஒரே சிரிப்பா இருந்தது. Recently, I got to watch a short film which spoke about economic differences in the economic level of this particular scenario. And there in that, a woman who had 100 sovereigns of gold, just taking it to a person who could, polish it with silver, and tells him to polish everything with silver so that she could live a secure life. She could be saved. She could, she says, looking at the economical development of the country, I think every prices are increased, and if I wear a small gold, people would pluck it up from me. So I didn't want it to be seen. I want everything to be in silver. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். After which I received a message from James chapter 5 verses 1 and 2. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தல் நிமித்தம் அலறி அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது. அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருந்தது.
அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை உங்கள் மாம்சத்தை தின்னும். தின்னும். Come, கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை பொக்கு பிளஸ் ஈசம் அப்படின்னு தெரியுமா, இருக்கும் இல்லாம போயிடும். அதுதான் வேதம் சொல்லுது. come now, you rich men, weep and howl for your mysteries that shall come upon you. Your riches are corrupted, and your garments are moth-eaten. Your gold and silver is rusted, and the rust of them shall be a witness against you, and shall eat your flesh as if it were fire. You have heaped and treasured together for the last days. Behold, the hire of the laborers were reaped down your fields, which is of you kept back fraud, cries, and the cries of them were reaped and entered into the ears of the Lord. இப்பொழுது நான் இந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறேன் கேளுங்க. ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கிறார், உங்களுக்கு வாசிக்கிறேன். Now listen, how do I read it with the vision that God has given to me. கொஞ்ச நேரம் கிருபையிலே ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். With a little grace, O rich men, please listen. உங்கள் மேலே வரும் ஆபத்துகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பயப்படாதிருங்கள். ஆத்துமாக்களுக்காக கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று அலறுங்கள். Do not howl for the mysteries, rather receive the little grace and howl for the salvation of people, for other souls. கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற ஐஸ்வர்யவான்களே, உலகம் அழிந்து போனாலும் உலகத்தில் உள்ளவைகள் ஒழிந்து போனாலும் உங்களிலே இருக்கிற கொஞ்ச நேர கிருபையானது கர்த்தரின் மகிமைக்காக விளங்கும். O rich men who have received little grace from the Lord, the world might be destroyed, the worldly things might vanish, yet the little grace that God has given unto you shall not vanish. கொஞ்ச நேர கிருபையை பெற்றவர்களாகிய உங்கள் வெள்ளியும் பொன்னும் எங்கேயும் துருபிடிக்காதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்படுவதற்கு உபயோகப்படட்டும். O rich men who have received little grace from the Lord, let the gold and silver not be rusted, rather be used to build the kingdom of God. வெள்ளியும் பொன்னிலும் இருக்கிற துருவானது மாம்சத்தை பட்சிக்கும். ஆனால் உங்கள் கையில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுக்கப்படும் போது அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும், அங்கு எதுவும் பட்சிக்காது. The rust and the gold and silver shall eat your flesh, but when you give it for the kingdom of God, it shall not be done that way. இந்த வெள்ளியும் பொன்னும் துருபிடித்து உங்கள் மாம்சத்தை நெருப்பு போல பட்சித்து தின்னும். நான் சொல்லுகிறேன், கிருபையினாலே கொஞ்ச நேரம் கிருபையினாலே பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு இடத்தை பெற்றிருக்கிற உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் பரிசுத்த ராஜ்யத்தின் மகிமைக்காக செலவழிக்கப்படும் போது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது, நீங்கள் மகிமையாக விளங்குவீர்கள். Let me tell you very clearly that rust from your gold and silver shall spoil your flesh, shall burn your flesh, but one thing that doesn't happen to any of you, because when you hand over the gold, when you spend your gold and silver for the kingdom of God, you shall be glorified and you shall live for days and God shall take care of you. இந்த கொஞ்ச கால நேரத்திலே கொஞ்ச காலத்திலே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கொஞ்ச நேர கிருபையை பெற்றிருக்கிறனா தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டப்படும் போது நமக்கு ஒரு சேதமும் வராது. நம்முடைய பொக்கிஷம் பரலோகமாக இருக்கும், அங்கே நம்ம இருக்கிறது. My beloved people, we people who have received a little grace from God, when we construct the kingdom of God in the church, where we have received a security, where we have been planted, where we have received a space to build the kingdom of God, when we do it here, definitely we shall glorify the kingdom of God. One day we would see God, and then nothing can be rusted, nothing can vanish, but God's grace will be there with us forever. கொஞ்ச நேர கிருபையை பெற்று இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் பலப்படும் போது அது உங்களை வீணர்களாக விடாது, உங்களை அழிகிறவர்களாக விடாது, உங்களை நாசப்படுத்தலாய் விடாது. மாறாக நீங்கள் தேவனுக்காக தீங்கு அனுபவிக்கிற போர் சேவகர்களாக, பரலோக ராஜ்யத்தை காப்பாற்றுகிற போர் சேவகர்களாக, சுவிசேஷ ஊழியத்தை காப்பாற்றுகிற போர் சேவகர்களாக, சபையை காப்பாற்றுகிற போர் சேவகர்களாக இந்த கொஞ்ச நேர கிருபை உங்களை நிலைநிறுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை
உங்களை மேன்மைப்படுத்தும். பரலோகத்திலே உங்கள் பீடத்திலே பூமியிலே நீங்கள் சபைக்கு செய்த எல்லாம் அங்கே வைக்கப்படும். My beloved people, with the little grace that we have received, when we realize the fact we are planted here to build the kingdom of God here in the world, definitely nothing shall eat us, nothing shall burn us, but we would be like a good soldier to fight against the world for the kingdom of God. And when we visit the kingdom of God, all the things that we spend for the kingdom of God here shall be planted on a crown one day, and that day is not very far. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் வேதம் சொல்லுகிறது பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி மாற்றி உங்கள் விசுவாசத்திற்காக சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், பிரயாசப்பட்டு இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக அவமானங்களை சகித்து, நிந்தனைகளை சகித்து, பாடுகளை சகித்து, வேதனைகளை சகித்து, இந்த கொஞ்ச நேர கிருபை பெற்ற நீங்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் நிலைத்திருந்து ஸ்திரப்பட்டு வாழ்வீர்களானால் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அது பரலோகத்திலே பெரிதாயிருக்கும். Scripture tells us any person with his hardship, when we plant seeds, definitely have gain good fruits, and he shall yield good fruits and shall prosper. But for your faith unto you, let me tell you very clearly, as since you are planted in the church with the little grace that you have received, the kingdom of God is always being glorified. Nothing can take over you. You shall not be vanished. No tremblances would come over you. No worries would be on you. Nothing that makes you saddened would come and pierce you. Rather, you would be secured with the little grace that you have received from God, and you shall proclaim the word of God, saying that you are a great witness for what God is. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். Hold on to your neighbor's hand and let's come. தைரியமா சொல்லுங்க. Tell it with a great courage. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, The grace that you have received from the God, கொஞ்ச நேர கிருபை. it's a little time grace. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே Jesus with his own blood மீட்டுக் கொள்ளப்பட்ட சபையிலே redeemed the church that's been உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து He has given you a உங்களை space. வைத்திருக்கிறார். He has planted you. இந்த கொஞ்ச நேர கிருபைக்காக This little time grace, நீங்கள் ஒழிப்பீர்களானால் He shall உங்களால bear through you. சுவிசேஷம் The evangelism பிரசங்கிக்கப்படுகிறது. shall be proclaimed. உங்களால சபை Through you the church கட்டப்படுகிறது. shall be built. உங்களால தேவனுடைய ராஜ்யம் Through you the kingdom of God மகிமைப்படுகிறது. shall be glorified. அப்படி செய்வதுதான் To do this இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே in this holy place, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற the responsibility that's ஒரு been given, இடத்தினுடைய as since you have been மகிமையானது planted, கொஞ்ச நேர கிருபையினால் it's because of the little time grace உண்டாயிருக்கிறது. it's happening. அர்ப்பணியுங்கள், Surrender yourself, பலப்படுங்கள். strengthen yourself. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், God shall lift you, மேன்மைப்படுத்துவார். shall அவைகளை make you great. கட்டி ஆமே. Praise the Lord. எழுந்திருக்கலாம்.